Copilot வந்து it is specific to மைக்ரோசாஃப்ட். ஸோ இதில் இந்த ஜிஆர்சி அப்படின்றது கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னாலே அந்த வார்த்தை எதை குறிக்குது? ஸோ இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் உங்கள் ஆர்கனைசேஷனுடைய லீகல் செக்யூரிட்டி கம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட்டை நம்ம மீட் அவுட் பண்ணுறோமா இல்லையா? ஸோ கம்ப்ளையன்ஸ் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது வந்து டேட்டா தான் ஞாபகம் வரும். So it is not just about data. Data வந்து it is important. We have to have privacy. We have to have due importance for your data. பட் அதை தாண்டி இப்போ சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறோம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் பண்ணுறோம். அந்த ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து காம்ப்ளையன்ஸ்ன்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ காம்ப்ளையன்ஸை பொறுத்த வரைக்கும் there are multiple different services. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற compliance related concepts or topics வந்து not limited to Azure. Okay, so அந்த particular விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இது வந்து அஜூரோடைய டூல்குள்ளே வராது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரைவா அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிஷியலா இந்த டூல்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக் டு அஜூர் தனியா, தென் மைக்ரோசாஃப்ட் 365க்கு தனியா அப்படி ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் தே ஃபெல்ட் ஓகே, இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ல தான் நம்ம கொடுக்குறோம், நம்ம எதுக்கு தனித்தனியா கம்ப்ளைன்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி தனித்தனி டூல்ல கொடுக்கணும் அப்படின்றதால இப்போ என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பர்வியூ அப்படின்ற ஒரு டூல்குள்ள கொண்டு போறாங்க. ஸோ பர்வியூ அப்படின்றது இட் இஸ் எ குளோபல் கம்ப்ளையன்ஸ் மேனேஜர் for every single product that we use with Microsoft. So இதை பத்தி பார்க்க போறோம். தென் மைக்ரோசாஃப்ட்டுக்குனே சில ஸ்பெசிஃபிக் privacy principles இருக்கு. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் யூ ஹேவ் சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல். ஸோ இது மூணும் நமக்கு வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ரைவசி பிரின்சிபல், கம்ப்ளையன்ஸ் மேனேஜர், பிரைவா அண்ட் சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல், இந்த மூணு டூலோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். முன்னாடி வந்து கம்ப்ளையன்ஸ் மேனேஜர் அப்படின்றது இட் இஸ் செப்பரேட் டூலாக இருந்தது. அஜூருக்கு தனியாக இருந்தது, உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் 365க்கு தனியாக இருந்தது. பட் தே ஹவ் ஆல் இன்டெகிரேட்டட் ஆர் எம்பெடட் இன்டு பர்வியூவோட கம்ப்ளையன்ஸ் மேனேஜருக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளையன்ஸ் அப்படின்னாலே நிறைய ஆடிட்டிங் நடக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் எவிடன்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எ இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் கம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ல வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சாக் கம்ப்ளையன்ஸ் ஆடிட்டிங் அப்படின்னா அது வருஷம் வருஷம் நடக்கலாம். ஸோ சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட் மைட் ஹேப்பன் ஒன்ஸ் இன் பர்டிகுலர் 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடிட் நடக்கும். சில ஆடிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ஷியல் ஆடிட், ரெனியூவல் ஆடிட்னு சொல்லுவாங்க, எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஆடிட் நடக்கும்போது நம்ம ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து மேபி நம்ம அவங்க கேட்குற எவிடன்சஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். பட் மேஜரா வந்து கிளவுட் செக்யூரிட்டி மேனேஜர் ஆர் கிளவுட் செக்யூரிட்டி டீம்ல இருக்கக்கூடிய லீடு இல்ல வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து டைரக்டா வந்து இந்த கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது தனியா வந்து ஒரு செக்யூரிட்டி ஹெட் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் இருக்கு, ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்கள் மீட் பண்றோம், இந்த பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து அவங்க செக்யூரா மெயின்டைன் பண்றது, எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அதை வந்து இமீடியட்டா ப்ரொவைட் பண்றதுக்குனே தனியா வந்து they will have a portal, they will have a மெக்கானிசம். ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இப்போ நம்ம ஓன் டேட்டா சென்டர் கிடையாது. கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆன் ப்ரமைசஸ் சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து they have lot of ownership. Whereas கிளவுடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் செக்யூரிட்டி அந்த பர்டிகுலர் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அங்க வந்து எப்படி நமக்கு என்கிரிப்ஷன் ப்ரொசீஜர்ஸ், பிரைவசி எப்படி ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா நம்ம கஸ்டமருடைய டேட்டா, கஸ்டமருடைய சிஸ்டம்ஸ், கஸ்டமருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நம்ம வி ஆர் ரன்னிங் இட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர். ஸோ அப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஹாவ் டு ஹாவ் த டீடைல்டு ப்ரைவசி பிரின்சிபல்ஸ் வந்து அவங்க என்ஷூர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த நேம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டரை நம்ம நம்பி தான் வந்து வி ஆர் ரன்னிங் ஆர் சர்வீசஸ். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் சர்வீசஸும் இட் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் ட்ரஸ்ட் அஸ் அ ஃபவுண்டேஷன்,
செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் இதெல்லாம் வந்து தே ஆர் கிவிங் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ். அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு அப்படின்றதுக்கே வந்து வருஷம் வருஷம் வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் $1 billion. ஸோ அதுல வந்து ஏகப்பட்ட 3,500 to 4,000 சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ஸ். ஸோ அப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிளவுட் செக்யூரிட்டி வந்து இட் இஸ் அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட். அஸ் அ கஸ்டமர் இப்போ நம்ம எவிடன்சஸ் கேட்குறாங்க, நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் கொடுக்கணும், இல்லை அந்த செக்யூரிட்டி அசஸ்மெண்ட்டுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அந்த சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல் அப்படின்றது இட் இஸ் அ பிரைவேட் போர்ட்டல், சரி இட் இஸ் அ பப்ளிக் போர்ட்டல். இந்த பப்ளிக் சைட்ல வந்து யார் வேணா போயிட்டு நம்ம we can download the report. பட் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா எப்படி இருக்கு, எந்த மாதிரியான கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கும் நீங்க உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி we will be able to download it. So it is a Microsoft public portal or site. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் will publish all audit related reports, compliance related certifications, regulatory compliance data, standards, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன பாலிசிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும், நிறைய ஒயிட் பேப்பர்ஸ், நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த ஒரு ஆடிட்டிங் நடக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் இது வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன் வந்து இட் வில் பி செக்மெண்டட் பை ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், உங்களுக்கு மெடிக்கல், ஃபார்மா, தென் ஃபினான்ஸ், இந்த மாதிரி வந்து செப்பரேட் எஜுகேஷ்னல், மெடிக்கல் இதெல்லாம் வந்து they will have separate segments. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜனல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ சிங்கப்பூருக்கு தனியாக வந்து ரெக்யர்மெண்ட் இருக்கும், அது வந்து உங்களுக்கு நேஷனல் லெவல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், ரீஜனல் லெவல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் ஜிடிபிஆர் ஃபார் யூரோப் ஆர் உங்களுக்கு என்ஐஎஸ்டி ஃபார் யூஎஸ். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீஜனல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் வந்து உங்களுக்கு ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாலேயுமே வந்து மெய்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸை வந்து டிஃபைன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ரன் பண்றோம், நம்மளுடைய டேட்டா வந்து இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல போய் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு, பிரைவசி வந்து எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்க, நம்ம டேட்டா வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு பார்க்க முடியும். ஸோ அட் அ வெரி ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. மைக்ரோசாஃப்ட் வந்து கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து பிரைவசி பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி கமிட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, எப்படி வந்து தே ஆர் ஸ்டேயிங் கமிட்டட் அப்படின்றத போயிட்டு நம்ம டூல்ல வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஐ வில் கோ அண்ட் ஷோ யூ. ஸோ இதுதான் வந்து servicetrust.microsoft.com போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்டும் நீங்க சைன் இன் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா அவங்க இப்படிதான் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ learn how Microsoft Cloud Services protect your data and how you can manage cloud data security and compliance for your organization. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் அவுட் பண்ணணும், இல்லை வந்து ஃபெடரல் ரிஸ்க் அண்ட் ஆத்தரைசேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், இல்லை வந்து ஈமியா அதாவது யூரோப்பியன் ஆர்கனைசேஷன்லாம் போனீங்க அப்படின்னா ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ன்றது இப்போ யூரோப்ல இருக்க ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் அது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ யூரோப் ஆர்கனைசேஷன் கூட நீங்க ஏதாவது ஒரு கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, இல்லை ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அஸ் எ பார்ட்னர் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் என்டைட்டில் ஃபார் ஜிடிபிஆர். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இந்த மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல்லாம் போனீங்க அப்படின்னா சிஸ்டம் அண்ட் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் இது எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஸோ அதில் எந்த லெவல் ஆஃப் ரிப்போர்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணணும், ஸோ இங்க வந்து தான் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க எடுக்க முடியும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, என்னென்ன ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் அவுட் பண்றாங்க, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்குன்றத இங்க வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்கா வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஐராப், தென் சிங்கப்பூருடைய எம்டிசிஎஸ், இதுலயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. மல்டி டியர் கிளவுட் செக்யூரிட்டிலையுமே லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி இருக்கு. சில ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ரிஞ்சென்டா லெவல் 2 லெவல் 3 எதிர்பார்ப்பாங்க. சில ஆர்கனைசேஷன் தே மைட் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் லெவல். இங்க இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரெஜிஸ்டர்ட் அசஸர் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஸோ இது ஆஸ்திரேலியாவுடைய பிஸ்னஸ் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டிஃபேக்டை டவுன்லோட் பண்ணணும், இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எப்படி பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்றாங்க, எப்படி வந்து அசஸ்மெண்ட் பண்றாங்க தேர்ட் பார்ட்டிஸ் கூட சேர்ந்து அப்படின்றதெல்லாம் இங்க டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய டிசாஸ்டர் ரெக்கவரி, பிசினஸ் கண்டினியூட்டி பிளானிங்லாம் எப்படி பண்றாங்க, அந்த டாக்குமெண்டேஷன். தென் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான டாப் இண்டஸ்ட்ரி கேட்டகரிஸ்: ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஈவன் ஸ்பெசிஃபிக்காக ரீஜனல் ரிசோர்சஸ் போனீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரீஜன் இந்தியாவுக்கு தனியாக இருக்கும், ஸ்பெயினுக்கு தனியாக இருக்கும், சிங்கப்பூருக்கு தனியாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டரி ரீஜனல் ரிசோர்சஸ் இருக்கும். தென் யூ ஆல்சோ ஹேவ் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ். அதர் இண்டஸ்ட்ரீஸ்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல், டெலிகம்யூனிகேஷன், எனர்ஜி, எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி மற்ற எஜுகேஷன் எல்லாமே சரி, மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே இங்கே டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து யூ கேன் டவுன்லோட் இட். இந்த ஸ்பெசிஃபிக் என்ன டாக்குமெண்டேஷன் வேணும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக உங்களுடைய லைப்ரரி இல்லை எல்லா டாக்குமெண்டேஷன் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் லுக் அட் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள். அதில் எந்த ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எவிடன்ஸாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களோ ஆடிட்டர், ஸோ இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டூல் பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு எதுக்காக கொடுக்குறாங்க? அஸ் அ கஸ்டமர் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல ரன் பண்றோம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணக்கூடிய டேட்டாவை வந்து அவங்க எப்படி டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் வச்சு எப்படி பிரைவசி ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க, எப்படி வந்து கம்ப்ளைன்ஸ் ப்ராக்டிசஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றத இங்க வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்க வந்து யூ ஹேவ் டு ப்ரொவைட் டு ஆடிட்டர். ஆடிட்டருக்கு வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம இப்போ பார்த்தது தான் சர்டிஃபிகேஷன்ஸ், ரெகுலேஷன், ஸ்டாண்டர்ட், சில டைம் வந்து ரீஜனல் ரிப்போர்ட் கேட்பாங்க, சில டைம் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. ஸோ அது இங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம்லேயும் இது ரிலேட்டடாக 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ யூ கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். ஓகே, இதுதான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக சைட்லேயே போய் பார்த்தது. நமக்கு வேணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டை போய் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ப்ரொவைட் த ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ கஸ்டமராக வந்து நம்ம வந்து யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கோ அண்ட் டூ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இன் அஷூர் டேட்டா சென்டர் ஆர் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர். நம்ம அதுக்குன்னே தனி ப்ரொசீஜர் அண்ட் நம்ம போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். இன்கேஸ் நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டம்ஸை டச் பண்ணணும், இல்லை சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம சிஸ்டம்ஸை பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து யூ கேனாட் டூ இட். அவங்க இப்போ சில டூல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக செக்மெண்ட் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ்ன்ற மாதிரி கிளவுட்லேயே வந்து எந்தெந்த கஸ்டமர் அவங்களுடைய ஒர்க் லோட்ஸை டெஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு தனியாக ப்ரொவிஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ஆர் ஸ்பெசிஃபிக் ரீஜனல் ரிசோர்சஸ்க்கு வந்து யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் கெட் த